அனைவருக்கும் வணக்கம். இன்றைய யோகா பகுதியில் வந்து நம்ம நின்ற நிலை ஆசனா வந்து பார்க்க போகிறோம். பேர் வந்து துவி கோண ஆசனா. அது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம் வாங்க. அது பண்ணுறதுக்கு முன்னாடி சில வந்து பயிற்சிகள்லாம் பண்ணிவிட்டு நம்ம பண்ணலாம். இதில் வந்து பண்ண போகிறது வந்து நம்மளோட தோள்பட்டை நல்லா அப்படியே வந்து சுழற்சி பண்ணிவிட்டு கையை வந்து பின்னோக்கி வச்சு நம்ம தூக்க போகிறோம். அதில் வந்து எப்படின்னா, இப்போ நம்ம இப்படி நின்றுட்டு கைகள் ரெண்டுமே வந்து கொண்டு போயிட்டு பின்னாடி கை கோத்துக்கலாம். கோத்துட்டு உங்கள் தோள்பட்டை நல்லா இப்படி தூக்கி அப்படியே இப்படி சுழற்சி பண்ணிவிட்டு 2 கையுமே நல்லா டைட்டாக கோத்துக்கிட்டு அப்படியே வந்து தூக்க போகிறோம். இது எவ்வளோ தூக்கம் வருதோ அந்த அளவுக்கு வந்து நம்ம தூக்கணும். இது பண்ணும் போது கொஞ்சம் வலிக்க தான் செய்யும். பட் ஆனால் வந்து நீங்கள் கொஞ்சம் முயற்சி பண்ணிங்கன்னா வந்துடும். இதில் ஒரு சில வினாடிகள்லாம் அப்படியே இருக்கலாம். 1 2 3 4 5 6 தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த மாதிரி பண்ண வரல, கை ரெண்டுமே கோத்துக்கிட்டு கை வந்து மேல் நோக்கி தூக்க வரல அப்படிங்கிற மாதிரி இருந்தோம்னா, அப்படியே வந்து கை வந்து பின்னோக்கி வந்து டவல் வச்சு அப்படியே பண்ணிட்டு கொஞ்சம் அப்படியே நெருக்கமாக கொண்டு வந்து இப்படியே தூக்கிறதுக்கு வந்து நம்ம முயற்சி பண்ணலாம். இது செஞ்சு முடிச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கை கோத்துட்டு பண்ணோம்னா நம்மளுக்கு வந்து நல்லா சுலபமாகவே வந்துடும். இது ஒரு பயிற்சி. அடுத்த பயிற்சி வந்து எப்படின்னா, நம்ம முன்னோக்கி கொஞ்சம் குனிஞ்சிட்டு பாதி அளவுக்கு குனிஞ்சிட்டு அதில் வந்து கைகளை வந்து நம்ம ஆட்ட போகிறோம். ஆட்டும் போது என்ன ஆகணும்னா, நம்மளோட தோள்பட்டை பகுதி வந்து கொஞ்சம் நல்லாவே தளர்வடைஞ்சிரும். அதுக்கப்புறம் ஆசனம் பண்ணுறதுக்கு நமக்கு சுலபமாக இருக்கும். ஒன்றும் இல்லை, இந்த பாதி அளவுக்கு மட்டும் நல்லா இப்படி குனியணும். அது குனியும் போதே வந்து இந்த லோவர் பேக்லேருந்து குனியணும். இப்படி வந்து நல்லா முதுகு இப்படி வச்சுட்டு இப்படி குனியக்கூடாது. நல்லா மாறுபகுதி நேராக ஆக்கிட்டு நேராக இப்படி வந்து நம்மளோட பின்பகுதியை நல்லா இப்படி தள்ளிட்டு அதுக்கப்புறம் இப்படி வரணும். கைகளில் வந்து அப்படியே இப்படி ஆட்டுற மாதிரி பண்ணணும். இப்படி பண்ணும் போது நம்மளோட தோள்பட்டை பகுதி வந்து நல்லா தளர்வடைஞ்சிரும். தளர்த்திக்கலாம். ஒரு ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த 2 பயிற்சிகள் இல்லாமல் மறுபடியும் வந்து நிறைய பயிற்சிகள், சுலபமான பயிற்சிகள் இருக்குது. அதாவது வந்து நம்மளோட தோள்பட்டை இப்படி நம்ம சுழற்சி பண்ணுறது, இந்த மாதிரிலாம் பண்ணிகிட்டே வரும்போது நல்லா தளர்வடைஞ்சிரும். இப்போ நம்ம வந்து ஆசனாக்கு வந்து போகலாம். துவி கோண் ஆசனா. இந்த மாதிரி நின்ற நிலையில் கொஞ்சமாக வந்து காலை வந்து அகட்டி வச்சுக்கலாம். ரொம்ப தள்ளி வைக்கக்கூடாது, ரொம்ப நெருக்கமாக வைக்கக்கூடாது. வச்சுட்டு அதுக்கப்புறமேட்டு கைகள் வந்து இப்படி வச்சுட்டு 2 கைகளும் பின்னோக்கி வந்து வச்சு நல்லா கோத்துக்கிட்டு உங்கள் தோள்பட்டை பகுதி நல்லா இப்படி சுழற்சி பண்ணி பின்னாடி கொண்டு வந்துட்டு மார்பு பகுதியை விரிச்சிட்டு இப்படியே நல்லா முன்னோக்கி இப்படி வரணும். பாதி தான் வரணும், ரொம்ப கீழே போயிடக்கூடாது. வந்துட்டு கையை வந்து மேல் நோக்கி தூக்கணும். எவ்வளோ தூரம் தூக்கம் வருதோ அந்த அளவுக்கு வந்து இப்படி தூக்கலாம். இதில் இருக்கலாம். 1 2 3 4 5 6 7 8 9 10 தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இது செய்யும் போது நம்ம கை வந்து இன்னும் நல்லா கொண்டு வரணும். அதாவது வந்து நல்லா நேர் நிலையில் அந்த 90 டிகிரிக்கு வரா மாதிரி நம்ம முயற்சி செஞ்சு பார்க்கணும். அதுக்கப்புறமேட்டு வந்து இந்த இடம்லாம் கொஞ்சம் வலிக்கிற மாதிரி இருக்கும். அப்போ வந்து நல்லாவே வந்து இப்படி ஒரு ஹக் பண்ணுற மாதிரி சொல்லுவாங்க. 2 கையுமே வச்சு இப்படி நல்லா அழுத்தம் கொடுக்கணும். கொடுத்தோம்னா இந்த இடத்துல வந்து நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கும், இந்த இடத்துலையும் வந்து நல்லா ஸ்ட்ரெச்சு கிடைக்கும். அதுக்காக நம்ம பண்ணுறோம். இப்போ மாற்று ஆசனம் பண்ணுறோம் இல்லையா, அது மாதிரி வந்து இந்த மாதிரி பண்ணணும். சில வினாடிகள் மறுபடியும் கை மாற்றி தளர்த்திக்கலாம். ஆழ்ந்த மூச்சு உள்ள இழுத்து வெளியே விடலாம். இந்த ஆசனம் செஞ்சு பாருங்க. மீண்டும் அடுத்த பகுதியில் சந்திக்கலாம்.